பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய தினம் விசேஷமான ஒரு செய்தியை கேட்போம். முக்கியமாக கொலை செய்பவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டார்கள். உதாரணத்துக்கு வெளிப்பாடில் 21:8 வசனம் சொல்லுது, இதோ கொலைகாரர்கள், சூனியக்காரர்கள், பொய்யர்கள், இப்படிப்பட்டவர்கள்லாம், கோழைகள்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டார்கள். அதில் ஒன்று கொலைகாரர்கள். கொலை செய்பவர்கள் பரலோகத்துக்கே போக மாட்டாங்கன்னா, இந்த உலகத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டால் எப்படி கிடைக்கும் ஆசீர்வாதம்? அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொல்லுது, 1 யோகான் 3:15 ஒருவன் தன் சகோதர சகோதரிகளை வெறுப்பானாகில் அவன் கொலைகாரன். தன் சகோதர சகோதரிகளை, இரத்த சம்பந்தப்பட்டவர்களை, உறவினர்களை பேரை கெடுத்து, அவமானப்படுத்தி, ஊரெல்லாம் பேரை கெடுத்து, செய்யாததை அவர்களை செய்த மாதிரி சொல்லி, தான் நல்ல பேர் வாங்கிறதுக்காக ஒருவருடைய பேரை கெடுக்கிறது கூட ஒரு கொலை தான். வைராக்கியம், வெறுப்பு, பகை, பேச்சு இல்லாமல் சாகிறது, கடைசி வரைக்கும் பேசாமல் இருந்து சாகிறது, இதெல்லாம் ஆசீர்வாதம் பெற முடியாது. அது ஒரு கொலை. அதனால் எல்லாருடைய சமாதானமாக இருக்க முயற்சி செய்யுங்கன்னு சொல்கிறாரு. இப்படி கொலை செய்துட்டு நான் பரலோகத்துக்கு போக முடியுமா? பரலோகத்துக்கே போக முடியலன்னா அந்த பரலோக கடவுள்கிட்ட கேட்டால் ஏதாவது கிடைக்குமா? அதனால தான் பல துன்பங்களும், துயரங்களும், வேதனைகளும், சமாதானம் இல்லாதலும் இப்படி இருக்கும். சில பேர் பாருங்கள், டாக்டருங்க, நர்ஸுங்க, எங்களுடைய டியூட்டி நாங்கள் செய்து தான் தீரணும், அதனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் அபார்சம் பண்ணி தான் தீரணும் வர்றவங்களுக்குன்னு சொல்லிட்டு, டியூட்டின்னு சொல்லிட்டு சில அபார்சம் மூலிமா கொலை செய்கிறாங்க. ஒரு நர்ஸு எனக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான பேருக்கு அவங்க அதே டியூட்டி, வயசாகிற காலம், ரிட்டையர்ட் ஆன பிறகு கூட அந்த வேலை செஞ்சுருக்காங்க. அநேக வாலிப பிள்ளைகளுக்கு இந்த மாதிரிலாம் அபார்சம் செய்து கடைசி அந்த சகோதரிக்கு அந்த கர்ப்பப்பையிலேயே கேன்சர் கட்டி. சில பேருக்கு பாருங்கள், அந்த மாதிரி அபார்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நர்ஸுகளுக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி டாக்டருங்க, சில டாக்டர்களுக்கு அபார்சன் செய்து அவங்களுக்கு சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத டாக்டர்களும் இருக்கிறாங்க. அதனால் எந்த காரணம் முன்னிட்டும் மனுஷனாலேயோ, யோசனையினாலேயோ, நடத்தையினாலேயோ கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்து கொலை செய்கிறத விட்டுருவோம். கொலையாளிக்கு நிலைவாழ்வு கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்குது. நிலைவாழ்வுன்னா என்ன? அவர்கள்லாம் நரகம்தான், மோட்சம் இல்லை, அதுதான் சொல்லப்பட்டிருக்குது அந்த வெளிப்பாடு 21:8. அதனால் இன்னையிலேருந்து நம்ம கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு, இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகளை செய்ய மாட்டோம் ஆண்டவரே, நான் எல்லாருடைய சமாதானம் இருப்பேன், நான் யாரையும் கொலை செய்ய மாட்டேன், வார்த்தைனாலேயோ யோசனைனாலேயோ என்று சொல்லி நான் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டால் கடவுள் நம்ம பாவங்களை மன்னித்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்படி செய்வோமா? பிரைஸ் தி லார்ட்.